இந்த சாரியில் இருக்க டிசைனே வந்து ப்ளவுஸ் ஸ்லீவ் போர்ஷனில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் ஒரு லைன் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த டியர் ட்ராப் மாதிரி இருக்கிற டிசைனில் வந்து அவுட்லைன் வந்து பீட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பெரிய கோபுரம் ஸ்டோன் கோல்டன் கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சின்ன கோல்டன் ஸ்டோன் கோபுரம் ஸ்டோன் இதிலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து எல்லோ கலருன்றதுனால எல்லோ அண்ட் க்ரீன் இருக்கிறதுனால இந்த பார்டர் வந்து நான் சரி கோல்டன் கலரில் ஃபிக்ஸ் பண்ணுவோன்ட்டு இதை சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லோ கலர் கோபுரம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது சுற்றி வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஜர்தோசியெல்லாம் அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ இது வந்து எம்போஸ்டு ஜரியில் வந்து எம்போஸ்டு இருக்குது. இன் பிட்வீன் இது ரெண்டுக்கும் நடுவில் ஜரியில் எம்போஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால பேஸ் ஜர்தோசியில் போட்டுட்டு அது மேலே எம்போஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஸ்டோன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ மேலே இருக்கிறதுல வந்து ஒரு நடுவில் கோபுரம் ஸ்டோனு சுற்றி ஒரு ஜர்தோசி லைன் கொடுத்துட்டு அது சுற்றி ஒரு கோல்டன் பீட் பால் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம எம்போஸ்டு ஜரியில் கொடுக்க போகிறோம். இங்கே பீட்ஸ் கோல்டன் பீட் பால்ஸ் கொடுத்து இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எம்போஸ்ட் ஒர்க் இந்த ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இது மேலே வந்து ஜரி த்ரெட்டால் எம்போஸ்ட் ஒர்க் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பண்ணுறேன். இப்போ சரி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எட்ஜு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க.
கலர் ஸ்டோன் வந்து ஒட்டுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ வைக்கிறேன். இது வந்து வெறும் ஸ்டோன் வச்சு சுற்றி ஜர்தோசி போட்டுடலான்ட்டு. ஸோ இது வந்து இந்த டிசைனுக்குள்ளே ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி பீட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த நீடலோட பேக் சைட் பார்ட் வச்சுட்டு ஸ்லைட்டாக க்ளூ எடுத்துக்கிங்க, எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி சரி ஒரு லைன் கொடுத்துருக்கேன் நான். இப்போ திரும்ப இன்னொரு லைன் கொடுத்துட்டு இந்த கோல்டன் பீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீடு ஒரு லைன் கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சரி நான் வந்து 704 தயாரிச்சு தான் எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். சரி அவுட்லைன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற சரி பக்கத்துலேயே நீங்கள் வந்து நல்லா நெருக்கி சரி போடுங்க. செயின் ஸ்டிச் எப்பவுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டால் தான் நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப தூரமாக போடாதீங்க. சரி 2 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பீட் லைன் கொடுக்கறதுக்கு வந்து நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பீடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் நீடில் இப்படி டைரெக்டாக இதுக்குள்ளே விட்டு அப்படியே நீங்கள் நீடில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒன்றா எடுக்க தேவையில்லை. நம்ம அந்த த்ரெட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பீடுக்குள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி இதில் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் பீட் வந்து நீங்கள் சிங்கிளாக ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
பீட் லைன் கொடுத்துட்டு 2 சரி லைன் கொடுத்து பார்டர் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கேப்பில் வந்து இங்கே பீடு வைக்கலாம், தொங்க விடுற மாதிரி பீட்ஸ் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ஸ்டோன் ஃபுல்லாக ஜர்தோசி கொடுத்துட்டு ஸோ இந்த டிசைனையும் அவுட்டர் வந்து பீட் கொடுத்து இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பீடு ஒன்று, சின்ன பீடு ஒன்று அப்படி மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு பெரிய பீடு ஒன்று, சின்ன பீடு ஒன்று, ஒரு செயின் போட்டுக்கிங்க. இந்த லாக் போட்டுட்டு